உங்கள் மாநகராட்சி நல்ல குடும்பத்துக்கான ரொம்ப முக்கியமான டிப்ஸ், ரொம்ப கவனமாக கேளுங்க. உங்கள்ட்ட வந்து ஏதாச்சும் குறை சொல்றாங்க யாராச்சும் உங்க சொந்தங்கள், குறிப்பா உங்க மனைவியோ, உங்க தாயை பத்தி சொல்றாங்க, இல்ல உங்க உங்க தாய் உங்க மனைவியை பத்தி சொல்றாங்க. ஏதோ குறைகள் இல்ல உங்க வேலைக்காரவங்கள்ட்ட ஒரு குறைய சொல்றாங்கன்னா, யார் சொன்னாலும் அந்த குறைய தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. இன்னைக்கு மனித நேயத்துல ரொம்ப உயர்ந்த விஷயம் என்ன, உயர்ந்த செயல் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு மதிப்பு கொடுக்கிறது. அந்த மதிப்புங்கிறது நம்ம வார்த்தைகள் மூலியமாக தான் மனிதன் எதிர்பார்ப்பான். ஒரு குறை சொல்லும்போது நம்ம அது காது கொடுத்து கேட்கணும். நம்ம தாயை பத்தி நம்ம மனைவி குறை சொல்லும்போது, என் தாயை பத்தி உனக்கு தெரியாது, அவங்க தான் என்ன பெத்து வளர்த்தாங்க அப்படிங்கிற வார்த்தைலாம் சொல்லாம, அவங்க சொல்றத முழுமையா கேட்டுட்டு, அத வந்து நீங்க அப்படியே கண்டுக்காம விட்டுருங்க. உங்க தாயிட்ட போய் சண்டை போடணும்லாம் அவசியம் இல்ல. நீங்க சொல்லும்போது கவனமா கேட்டுட்டு இந்த வார்த்தைய சொல்லுங்க உங்க மனைவி கிட்ட. கண்டிப்பா நான் அது என்னன்னு கேட்கிறேன். கண்டிப்பா இது என்னன்னு பேசுவோம் சொல்லி அத அப்படியே விட்டுருங்க. அதுபோல உங்க தாய் உங்க மனைவி பத்தி ஏதாவது குறை சொன்னாங்க அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு லவ் மேரேஜ் பண்ணா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவன்னு சொல்லி அவங்க தாய்க்கு புரிய வைக்காம, அப்படியே அம்மா செஞ்சா நான் கண்டிப்பா கேட்கிறேம்மா, கண்டிப்பா இத பேசி தீர்த்துருவோமான்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு மனிதனுக்கு தேவையாக இருக்கு. அந்த குறை சொல்லும்போது